ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இது முருங்கைக்கீரை வாரம் அப்படிங்கிற மாதிரி நான் காலையிலேருந்து முருங்கைக்கீரை பேஸ் பண்ணியே இதோடு போட்டுட்ருக்கேன். அதுக்கு ரீசன் முருங்கைக்கீரையில் இருக்கிற அவ்வளோ நல்ல விஷயந்தான். முருங்கைக்கீரையில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் நம்மளோட தீக்ஷம் இட்லி தோசை மாவில் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி முருங்கைக்கீரை இட்லி தோசை மாவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ முருங்கைக்கீரை யூஸ்வலாகவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப அயன் கண்டென்ட் இருக்குது. அப்புறம் லேடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவோம். அப்புறம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே வெள்ளை முடி வந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல், அயன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால தான். ஸோ முருங்கைக்கீரையை இப்படி ஏதோ ஒரு ஐட்டமில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டும் சாப்பிட்ருவோம், அதே டைமில் ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் சாப்பிடுவோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், முருங்கைக்கீரை இட்லி தோசை மாவு.